அதாவது அமித்ஷாவுக்கே வந்து ஆட்டம் காட்டிய எடப்பாடிக்கு செங்கோட்டையன் ஏமாத்திரம். ஒரு தனியான ஆளுமையாக தன்னை தானே செதுக்கி கொண்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பின்புலத்தில் வந்தவங்க. இப்போ சசிகலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க. டிடிவின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து சசிகலா அம்மாவுடைய உறவினருங்கிற மாதிரிலாம் வந்தவங்க. ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து மந்திரி சபையில் இருந்தவர். பட் எடப்பாடிங்கிறவர் வந்து எந்த இடத்துல நமக்கு தெரியும்னா, முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து தமிழக மக்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு முகமாக வந்தார். இல்லை, அவர் சேவல சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற அது அவரும் ஒருத்தர் இல்லை. அதாவது அவருடைய அந்த கட்சி பயணம்ங்கிறது வேற. பட் தனித்துவமா ஒருத்தரை தெரியறது அப்படிங்கிறது வந்து இந்த முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அவங்களுக்கு அந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தனியான ஒரு தலைமையை நோக்கி வரும்போது பலவித இடையூறுகள் அவருக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து யாரு நண்பன் யாரு விரோதின்னு தெரியாத நிலைமையில தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.